இந்த இஸ்லாத்துல சூஃபித்துவம் இருக்காங்க, தசவுஃப் ஒன்று இருக்காங்க. இஸ்லாத்துல சூஃபித்துவம் இருக்குதோ இல்லையோ, தசவுஃப் இருக்குதோ இல்லையோ, அந்த வார்த்தை உங்களுக்கு அலர்ஜிக்காக இருந்தால், சூஃபித்துவம் என்ற வார்த்தை ஒவ்வாமை, உங்களுக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை, அதை கேட்டாவே கொஞ்சம் ஒரு வகையான இரிட்டேஷன் வருதுன்னு இருந்தா நான் நல்ல வார்த்தைகளை சொல்றேன். எஹ்சான் என்று சொல்லுங்க. மல் எஹ்சானு, சுன்னாவுடைய பாஷை. அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். ரைட். அல்லது தஸ்கியான்னு சொல்லுங்க. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. தஸ்கியான்னு சொல்லுங்க, இஹ்சான் என்று சொல்லுங்க. ஆனா இஸ்லாத்துக்கு என்று தனியான ஒரு ஆன்மீகம் சார்ந்த துறை இருக்கிறது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை, மறுக்க முடியாது. தசவுஃப் என்பது இஸ்லாத்துல இல்லைண்டா அகீதா என்பதும் இஸ்லாத்துல இல்ல, ஃபிக்ஹ் என்பதும் இஸ்லாத்துல இல்ல. ஃபிக்ஹ் ஒன்று இல்ல இஸ்லாத்துல. ஃபிக்ஹ் எதுல இருந்து வந்துச்சு? ஹதீஸ் ஜிப்ரீல்ல வார அர்கானுல் இஸ்லாம் தான் ஃபிக்ஹாக பரிணாமம் அடையுது. அர்கான் இஸ்லாம் பற்றிய ஆய்வு, தொழுதல், நோன்பு நோற்றல், ஜகாத்து கொடுத்தல், ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றுதல் என்ற அந்த அர்கான் இஸ்லாம் சம்பந்தமான ஆய்வு எதா மாறுது? ஃபிக்ஹாக பரிணாமம் அடையுது. அதே போல அர்கானுல் ஈமான் சம்பந்தமான ஆய்வு தான் அகீதாவாக மல் ஈமானு எதா மாறுது? அகீதா ஆய்வாக மாறுது. அதே போல அதே ஹதீஸ்ல வந்த இஹ்சான், அர்கானுல் இஸ்லாம், அர்கானுல் ஈமான், நம்ம இஹ்சான் சம்பந்தமான ஆய்வுதான் எதா மாறுது? தசவுஃபா மாறுது. உங்களுக்கு தசவுஃப் என்ற சொல் அலர்ஜிக்கா இருந்தா ஃபிக்ஹ் என்ற சொல்லும் எங்கேயும் வரல. ஃபிக்ஹ் என்ற சொல் இருக்குதா குர்ஆன் ஹதீஸ்ல? ஃபிக்ஹ் என்று நீங்க பயன்படுத்துற கருத்துல இல்ல. அகீதா என்ற சொல் ரசூல் எங்கேயாவது சொல்லிக்கிறாங்களா? அகீதத்துன்னு சொல்லி, எங்களது அகீதா என்னவென்றால் அன்னல்லாஹ் ஃபிஸ் ஸமான்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்களா? எங்கேயா வந்திருக்குதா ஷேக்? அகீதான்னு சொல் வரல, ஃபிக்ஹ்ன்ற சொல் வரல. தஸவ்வுஃப்ன்ற சொல் மாத்திரம் எப்படி அலர்ஜியா மாறினது? யாருக்கோ அலர்ஜியா மாறுறதெல்லாம் எங்களுக்கு அலர்ஜியா வேண்டிய அவசியம் இல்லை. சரி, குளிர்காலத்துல ஐரோப்பிய மேற்கு ஐரோப்பிய நாடுகள் உள்ளவங்களுக்கு சில விஷயம் இந்த அலர்ஜி ஆயிக்கும். நாங்க ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு அவனுக்கு அலர்ஜி ஆனதெல்லாம் எங்களுக்கு அலர்ஜின்னு சொல்லணும். அவன் குளிர்காலத்துல கோட் அடிச்சு டையையும் கட்டி சிகரெட் ஒன்றை வாயில வச்சு கொண்டு ரோட்ல போவான். இங்க கடுமையான சூடு, வேர்த்து கொட்டுது, அதுக்கு இவன் கோட் ஒன்றை போட்டு தொப்பி ஒன்னையும் போட்டுக்கொண்டு டை ஒன்னையும் கட்டி கொண்டு சிகரெட்டையும் குடிச்சு கொண்டு போறான். அவன் ஒரு அர்த்தத்தோட செய்யறான், இவன் அர்த்தம் இல்லாம அதை செய்யறான். என்னண்டா மேற்கத்திய நாகரிகமா? அத போல எங்கேயாவது ஒரு நாட்டில் உள்ள ஆட்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு அலர்ஜியா வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இப்ப ஒரு காலத்துல ஈரான் என்று சொன்னா பிரச்சனை ஆயிடுச்சு, ஷியான்னு சொல்லி. இப்ப ஷியா பத்தி பேசுற ஆக்களும் இல்ல, அப்பா பத்தி பேசுற ஆக்களும் இல்ல. ஏண்டா அரசியல் ரீதியா அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னா மார்க்க ரீதியாவும் பிரச்சனை இல்லை. யாருக்காவது அரசியல் பிரச்சனைன்னு சொன்னா அது மார்க்க பிரச்சனையா மாறுது. எனவே தயவு செஞ்சு நாங்க இந்த இறக்குமதிகளை இட்டு எச்சரிக்கையா இருக்கணும். இறக்குமதியும் குழப்பம். எனவே கொஞ்சம் சுதந்திரமாக இருந்து இந்த விஷயங்களை சிந்திப்பதுதான் ஆரோக்கியமானது. தஸவுஃப் என்பது சூஃபித்துவம் என்ற சொல்லே பிழையானது. என்றால் தஸவுஃபுடைய பேரால் நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன. இப்ப அந்த நிலையில கூட நான் இங்க ஒன்று சொல்லணும். இப்ப தஸவுஃப்ல நிறைய மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால தான் தஸவுஃபை நாங்க சொல்றோம் மார்க்கத்துக்கு முரணானது. ரைட். எனவே முழு தஸவுஃபும் தூக்கி எறியப்பட வேணும். ஏண்டா தஸவுஃப்ல நிறைய மார்க்க முரணான கருத்துக்கள், நிலைப்பாடுகள் எல்லாம் இருக்குது. சரி, அப்படியா இருந்தா ஃபிக்ஹுட பேர்லயும் இருக்குது. ஃபிக்ஹுட பேர்ல எவ்வளவு குழப்பங்கள் இருக்குது. ஃபிக்ஹுடைய பேர்ல நிறைய பிரச்சனை இருக்குது. பிழையான ஃபத்வாக்கள், பிழையான தீர்ப்புகள்,
எல்லாமே இருக்கு. அதுக்காக முழு ஃபிக்ஹையும் தூக்கி வீசுறதா? ஃபிக்ஹை பத்தியே பேசப்படாது. சரி, ஃபிக்ஹை விடும். அகீதாவோட பேர்ல எவ்வளவு ஃபித்னா இருக்குது. அகீதாட பேர்ல தான், அத்வைதம் அகீதாட பேர்ல தான் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எத்தனை ஜாதி பிதத்துகள், எத்தனை ஜாதி விஷயங்கள் எல்லாம் நாளாந்தம் நடந்த வேண்டும் அகீதாட பேர்ல. அதுக்காக முழு அகீதாவும் தூக்கி வீசுறதா? அகீதா தான் குழப்பம் பண்ணு. அப்ப குழப்பம் இருந்தாலும் தூய அகீதாவை எடுக்கணும், குழப்பமான அகீதா விடணும் என்று இருந்தால், ஃபிக்ஹ் பொறுத்தவரையில ஃபிக்ஹ்ல குழப்பமானதை விட்டுட்டு உண்மையான ஃபிக்ஹ் எடுக்கொண்டு இருந்தால், ஏன் தஸவுஃப்ல மட்டும் போலியான தஸவுஃபை விட்டுட்டு, குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான தஸவுஃபை விட்டுட்டு உண்மையான தஸவுஃப் எடுக்கப்படாது? இஹ்சான் இருக்குது, அர்கானுல் ஈமான் இருப்பது போல, அர்கானுல் இஸ்லாம் இருக்கிறது போல, ஏன் முடியாது? அதாவது இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உடைய மஜ்மூ ஃபதாவா எடுத்துக்கொண்டால் கிதாபு தஸவுஃப் தனிச்ச ஒரு தனி வால்யூம். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி விடவும் காமியுல் பிதா வேற யாரும் இருக்கிறார். அவருடைய மஜ்மூ ஃபதாவால ஒரு தனி வால்யூம், தனி பாகம் தஸவுஃப் சொல்லே பாவிச்சு. அவர் இஹ்சான் சொல்லவும் இல்லை, தஸ்கியான்னு சொல்லவும் இல்லை, தஸவுஃப் சொல்ற. சரி, அதை விடுவோம். இமாம் இப்னுல் கய்யிம் அவருடைய மாணவர் இமாம் இப்னுல் கய்யிம் உடைய மதாரிஜுஸ் சாலிகின் உட்பட அவருடைய எல்லா எழுத்துக்களும் தஸவுஃப் சார்ந்தவையா தான் இருக்கின்றன. அதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், குர்ஆன் சுன்னாவுக்கு முரண் இல்லாத, குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்ட தூய இஸ்லாமிய தஸ்கியா இஹ்சான் சார்ந்த தஸவுஃபா இருக்குது. எனவே நான் நினைக்கிறேன், இன்று இஸ்லாமிய தாவாவிலே ஒரு வகையான இந்த காய்ந்த வறண்ட ஒரு நிலை, ஒரு ட்ரை ஆன நிலை வருவதற்கு காரணம் இஸ்லாமிய தாவாவில் இருக்கிற இந்த பகுதியை எடுத்து போட்டோம். எந்த பகுதியை? இந்த இஹ்சான் பகுதியை, தஸ்கியா பகுதியை, தஸவுஃப் பகுதியை எடுத்து போட்டோம். எடுத்த விளைவுதான் இந்த தவான்னு சொல்றது சரியான ட்ரையான ஒன்றா மாறிக்குது. ஒரு மெஸ் பாடமா இன்றைக்கு தவா, கணக்கு பாடமா, ஒன்றும் ரெண்டு அப்படித்தானே கேட்கிறாங்க. மிச்சம் மழுப்ப வானம், சமாளிக்க வானம், வெட்டொண்டு துண்டு ரெண்டு. இயாவுদ্দিন சரியா பிள்ளையா சொல்லுங்க. இமாம் கஸாலி ஓகேயா இல்லையா? கேட்ட கேள்வி பை சொல்ல வேண்டியதான். இவ்வளவு நேரம் என்னத்துக்கு போட்டு நீங்க பெணையிற இமாம் கஸாலியை ஏற்றுக்கொள்றதா இல்லையா? அப்படித்தானே கேட்கிறாங்க. மார்க்கம்ன்றது நெஸ்பாடம் மாதிரி, ஒன்றும் ரெண்டு மாதிரியே ஒன்றும் 11 ஒன்றும் நீங்க என்ன சொல்றீங்களோ அது கூட பதிலாகி கேளும். இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, கணக்கு பாடத்துல கூட கருத்து வேறுபாடு. அப்படி இருக்கும் போது மார்க்கத்தை எப்படி கணக்கு பாடமாக்குறோம் நாங்க? இல்ல, இஹ்திலாஃப் தனவ்வு ஒன்றிக்குது. இஹ்திலாஃப் தனவ்வு எப்படி சொல்ற? இஹ்திலாஃப் ததாத் ஒன்றிக்குது, இஹ்திலாஃப் தனவ்வு ஒன்றிக்குது. மார்க்கத்துல ஒன்றுதான் சரி என்ற நேரத்தில் ரெண்டு சரி என்று சொன்னா அது மறுக்கப்படக்கூடிய. உதாரணமா லொஹருக்கு 4 ரக்காயத்து, யாராவது கருத்து வேறுபாடு பாடலாம்ன்றதுக்கு சும்மா சொல்லி பாக்குறது 5 ரக்காயத்து, அது ரிஜெக்ட் பண்ணப்படும். ஏண்டா 4 ரக்காயத்து தான் சரி. ஒரு விஷயத்துல ரெண்டு சரி, ரெண்டு முறைகள் சரி என்று இருக்கும் போது மூன்றாவது கருத்து சொல்றது மட்டும் தான் பிழை. 2 கருத்து சொல்லலாம். இன்னொரு விஷயத்துல 3 நிலைப்பாடுகள் சரி என்று மார்க்கத்தில் இருக்கின்ற போது யாராவது இல்ல 3ல 1 தான் சரி ஆயிக்கணும், 3 சரி ஆயிக்கணும் சொன்னா நீங்கள் அல்லாஹ் ரசூல் ஷாரியா, அல்லாஹ் ரசூல் அனுமதிச்சிருக்கிறாங்க 3 நிலைப்பாடுகள் இருக்க. சரியா விளையங்கோங்க. மிச்சமே நினைச்சு கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்துல ஹக்கு பாத்தினா 1 தான் ஆயிக்கணும். இல்ல, 2 விஷயம் ஹக்காய் கேளும். ஒரு விஷயத்துல அந்த கதவாலையும் வரலாம், இந்த மண்டபத்துக்கு இந்த கதவாலையும் வரலாம். 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டா இல்ல இந்த கதவால மட்டும் 3 அது 2 கதவாலையும் போகலாம். இதுக்கு பேரு கருத்து வேறுபாடா? இல்ல, இந்த கிளாஸ்ல தண்ணி இருக்குது, ரைட்? இந்த உதாரணமா இதுல ஃபுல்லா வரிக்குது, ரைட்? இதுல ஹாஃப் கிளாஸ் தண்ணிக்குன்னு வச்சுக்கொள்ளும். ஹாஃப் கிளாஸ் தண்ணி இருக்குது, ஹாஃப் கிளாஸ் எம்டியா இருக்குது. இப்ப நான் ஒருத்தர கேட்கிறேன், இந்த கிளாஸை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இதுல ஹாஃப் கிளாஸ் ஃபுல்லா இருக்கின்றார். அடுத்த உங்களோட கருத்து என்ன? ஹாஃப் கிளாஸ் எம்டி ஆகி. இப்ப சண்டை 2 பேரும் ஹாஃப் ஃபுல் ஹாஃப் எம்டின்னு சொல்லி. இதுக்கு பேர் கருத்து வேறுபாடா? 2 பேரும் ஒன்றை சொல்றாங்க. ஹாஃப் ஒருத்தர் எதிர்மறையா பார்த்தார், அடுத்தவர் நேர்மறையா பார்த்தார். நெகட்டிவ் ஒரு பார்வை, பாசிட்டிவ் பார்வை, 2ம் சரி. இவருக்கு எம்டியா உள்ள பாதி வழங்கிச்சு, அடுத்தவருக்கு ஃபுல்லா உள்ள பாதி வழங்கிச்சு. இப்படியான கருத்து வேறுபாடு மார்க்கத்தில் 2ம் சரி, 3 சரி, 4 சரி, சிலதுல எல்லாம் சரி என்று வைக்கும். நீங்க தேடி பாருங்க, நான் சொல்றது ஏதாவது தப்பிக்கான்னு சொல்லி எல்லாமே சரின்னு சொல்லி. உதாரணமா சொல்லுவோம், இந்த ரூமுக்கு இந்த கதவால வரையிலும் அந்த கதவால வரைக்கும். ஒரு சின்ன பிள்ளையோட ஜன்னலால பாஞ்சு வந்துட்டு இந்த ஜன்னலால ஓகே சேர்ந்துட்டா. சும்மா அவருக்கு ஒரு சேஞ்ச் ஒன்றுக்கு இதுக்கால வந்துட்டாரு.
சரி சொல்லுவோம், என்ன இதுக்கு பிறகு அங்கால வாங்குவோம். ஆனா வந்து வாழ் வந்தா சொல்லுக்கும். இத மாதிரி இன்னொரு ஆள் இங்கனால கதை கொண்டு போடலும், நாளைக்கு லிப்ட் கொண்டு வரையலும், மெனுவலா வரையலும், இந்த எத்தனை முறையில் வரலாம். இத மாதிரி மார்க்கத்துள்ளேயும் நெகிழ்ந்து கொடுக்கிற அம்சங்கள் இருக்குது, நிகழ்ந்து கொடுக்காத பகுதி இருக்குது. இதுகளை விளங்கிக் கொள்ளாம இந்த ஆம் இல்லை என்று சொல்லி இந்த அட்வான்ஸ் லெவல்ல முதலாம் பேப்பர்ல வர மாதிரி 20 கேள்வி அப்படி பதில் சொல்ல மார்க் விஷயத்துல இந்த ஆட்டிடியூட் தான் இதுக்கு பிரதானமான காரணம். எனவே மிக தெளிவாக நாங்க விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாத்துல அதாவது தசவுஃப்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு தசவுஃப்னு சொல்ல இல்லாட்டி அதுக்கு நீங்க தஸ்கியான்னு சொல்லுங்க, அல்லது இஹ்சான் சொல்லுங்க, வேறு பேர்கள் அலையுங்க. இதுகளை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னால, விமர்சிக்கிறதுல பிள்ளை இல்ல, நிலைப்பாடுகளுக்கு வருவதற்கு முன்னால கண்டிப்பாக நீங்கள் இது பற்றி நிறையவே ஆராயணும்னு நினைக்கிறேன்.